வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட்ல ஹைலைட்டான விஷயம் இன்னைக்கு ஃபுல்லாவே அதுதானே. பிரம்மோல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முத்துக்குமரன் எப்படி விட்டு கொடுப்பாரு பவித்ராக்கு, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் முதல்ல லீக் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேசுபடு பொருளாக இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட்னு ஒன்று வந்தது, அது மொத்தமாக மறைஞ்சு போச்சு. இந்த விட்டு கொடுக்குற விஷயம் தான் ஹைலைட் ஆயிடுச்சு. இதை விட்டு கொடுக்குற விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா வரலாம். அதுக்கு முன்னாடி அந்த ரெட் கார்டு மேட்டரில் இந்த ரெண்டு ஓவியாவா தன்னை நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேர். ஆனால் ரெண்டு பேருமே விஷம் தற்குறிகள் தான். ஒன்று சௌந்தர்யா, இன்னொன்று அன்ஷிதா. அவங்க இப்போ ஜாக்லினுக்கு ரொம்ப எதிராக வந்துருச்சு. ஜாக்லின் ஜூலி, இவங்க ஓவியா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக், இது ஏன் நீ நெகட்டிவாக பார்க்குற, இதை பாசிட்டிவாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் கடைசியில் மஞ்சரி கொடுத்த விளக்கெல்லாம் சூப்பர். நடுவில் முத்துக்குமரன் பேசினது ரொம்ப சூப்பர். சொன்னார்ல 10-11 வாரமாக நாமினேஷனில் வந்துட்டு இருக்கிற, 10 வாரமாக உன்னை காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி நீ நெகட்டிவாக போவ? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ இதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கிறார். எனக்கு வந்திருந்தா நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னதும் நல்லா இருந்தது. மஞ்சரி விஜய் சொன்னார்ல, டெவில் டாஸ்கில் இது டாஸ்க்கு தானே, பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பொம்மை டாஸ்க் எனக்கு வந்தது இல்லை, இப்போ நான் பண்ணல, அப்போ இதையும் பண்ணு, நான் கம்பளத்தை விரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தது. அதுவும் சூப்பர். இப்போ இந்த ஃபேவரிட்டிசம், குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இங்கே இருக்குது. அதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவங்க அப்படி ஃபேவரிட்ஸ்க்கு விட்டு கொடுக்கும் போதெல்லாம் அமைதியாக தான் இருந்திருக்காரு பிக் பாஸ். இப்போ மட்டும் ஏன் பொங்குறாரு? 500 பேர் வேலை செய்கிறாங்க, இல்லை வேலை செய்கிறோம், ஒரு நிமிஷத்தில் வீணாக்கிட்ட அப்படிங்கிறாரு. இந்த 500 பேர் இன்றைக்கி மட்டும்தான் வேலை செய்கிறாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலேருந்து வேலை செஞ்சுருக்கிறாங்களா? எல்லா நாளும் தான் வேலை செஞ்சுருக்கிறாங்க. விஜேஎஸ் தான் சொல்லுவார், கதவை திறக்கிறேன் வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை பிக் பாஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, விட்டு கொடுக்குறவங்களாம் வெளியே போயிட்டு கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது முத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் அப்படிங்கிறாரு. இப்போ இங்கே அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த மேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி நேராக அந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு சூஸ் பண்ணாங்கல்ல, இப்போ அங்கே வருவோம். அங்கேயே அந்த கடுப்பெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வருதோ பிக் பாஸ்க்கு அப்படிங்கிற அந்த டவுட் எனக்கு இருக்குது. பாருங்க, பெஸ்ட்டு அன்ஷிதா சொல்கிறாங்க பவித்ரா, ஜெஃப்ரி, ரஞ்சித் தான். அதாவது இவங்க வரும்போது 3 பேர் கொண்ட டீமாக இருந்தாங்கல்ல, இதில் இவங்கள சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால மற்ற 2 பேரை சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ரஞ்சித்தை சேர்த்துக்கிறாங்க. அதில் ரயான், ஜாக்கை இவங்களுக்கு பிடிக்காது. இந்த பக்கம் முத்துக்குமரன், மஞ்சரியை பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் இது. ஜெஃப்ரி யாரை சொல்கிறான்? அவனும் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, பவித்ரா, அவனை விட்டுட்டு அன்ஷிதா, பவித்ரா இருக்கிறாங்க. கூட ரஞ்சித்தை சேர்த்துக்கிறாரு அவர். அருண் யாரை சொல்கிறாரு? ஜெஃப்ரி, பவித்ரா, அன்ஷிதா, இந்த 3 பேர் கொண்ட டீம், பிங்க் டீம் தான். சவுண்டு என்ன சொல்கிறாங்க? சவுண்டு இதில் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா, ஜெஃப்ரியை விட மாட்டாங்க, ரஞ்சித்தையும் விட மாட்டாங்க, மூஞ்சில் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. இந்த பக்கம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்க்கு இங்கே சொல்லிட்டாங்க. அதில் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த கேங்கில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை. இப்போ அடுத்து விஷால் யாரை சொல்கிறாரு? ஜெஃப்ரி, பவித்ரா, அன்ஷிதா, பிங்க் டீமு. இந்த 2 பேர், இந்த கேப்டன் வேற, இவன் கேப்டன்சிலே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டிசம் அந்த பக்கம் தான் இருந்தது. வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுதுங்க. டாஸ்க் விளையாடிட்டு இருக்கும்போது லாக் பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சரி. வயிறு வலின்னு சொல்கிறாங்க, விட்டுடுறாங்க. ஓரமாக போய் உட்காரணும்ல, உட்காந்துட்டு நீ திரும்ப ஓடி வருவ அப்படின்னா அப்போ விஷால் கேப்டன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மஞ்சரி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் அங்கேயே பக்கத்திலே இருக்கணும். ஏண்டா வயிறு வலின்னு சொன்னதுக்கப்புறமா பக்கத்திலே வாடா இருப்பாங்க, அறிவில்லை கொஞ்சமாச்சும். இப்போ ராணவ் கை வலிக்குது, கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது நடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் தானே இந்த அன்ஷிதா. அப்போ இவங்கள போலவே எல்லாரும் இவங்களை ட்ரீட் பண்ணமா, நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லக்கூடாதுன்னு தானே மஞ்சரி சொன்னாங்க. அப்புறம் எப்படி அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க? ஸோ வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஜென்யூனாக தான் சொல்கிறாங்கன்னு தானே விடுறாங்க. அது தப்புன்னு கூட அவன் சொல்ல. இப்போ பாருங்க, அவனுக்கு யாரை தெரியுறாங்க? இந்த பிங்க் டீமில் இருக்கிற அந்த 3 பேர் தான் பெஸ்ட்டாக தெரியுறாங்க. சரி, பெஸ்ட்டுங்கிறிய இதே விஷால் தானே என்ன சொன்னான்? இந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது தொடர்ந்து கம்ப்ளைண்ட் இந்த பிங்க் டீம் மேலே தான் வந்துட்டு இருக்கு, நீங்கள் நிறைய முறை ரூல் பிரேக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு இதே விஷால் இந்த வாய் தான் சொல்லுச்சு. அப்படி தொடர்ந்து ரூல் பிரேக் பண்ணி விளையாடிட்டு இருந்த ஒரு டீம் எப்படி பெஸ்ட் பிளேயர்ஸாக வருவாங்க? இந்த அருண் டப்பா, ஏன் டப்பான்னு சொல்கிறோன்னா இதனால தான். உனக்கு எவ்வளோ வன்மம் இருந்தால் முத்துக்குமரன் நீ பெஸ்ட்லன்னு எடுத்துகிட்டு வரவே மாட்டான். அது விஷாலாக இருக்கட்டும், இந்த டப்பாவாக இருக்கட்டும். சவுண்டு கூட சொல்லிடுறாங்க முத்து அப்படின்னு எப்பயாச்சும்.
ஆனால் இவங்க 2 பேரும் சொல்ல மாட்றாங்க. ஏன் இவங்க 2 பேரும் நான் ஹைலைட் பண்ணுறேன்னா, ஒருத்தன் கேப்டன், இன்னொருத்தன் இந்த டீம் தானே உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு, ஐயோ அடிச்சுக்கிறாங்கடா, ஐயோ பாருடா அப்படின்லாம் அழுது ட்ராமா பண்ணிட்டு இருந்தானுங்க. சவுண்டு பண்ண வேண்டியதை இவனுங்க பண்ணிட்டு இருந்தானுங்க. சவுண்டும் கூட சேர்ந்து நின்றுக்கிட்டு அவங்க முடிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ பார்க்குறல்ல, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்கல, அப்போ கூட உனக்கு அந்த தப்பு தெரியலையா? ஜெஃப்ரி கல் எடுத்து ஒளிச்சு வைக்கிறான். ஆனால் வந்து நீங்கள் வந்து அவனை பெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வரீங்க. அன்ஷிதா ட்ராமா பண்ணது தெரியுது, பெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வரீங்க. பவித்ரா கடிக்கிறாங்க, அதில் வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வரீங்க. எப்படி எடுத்துகிட்டு வரீங்க? இது ஃபேவரட்டிசம் இல்லையா? அப்பட்டமாக அப்படி தானே தெரியுது. ஒரு தகுதியான பிளேயர் கொடுக்கூடாதுங்கிறதுக்காக தானே இவங்களை எடுத்துகிட்டு வரீங்க லிஸ்ட்டில். நீங்கள் ரூல் பிரேக்குங்க. இல்லை இப்படி சிம்பிளாக சொல்கிறேங்க, மஞ்சரி வந்து கடிச்சிருந்தா, யாரையாவது 2 பேரை கடிச்சிருந்தா, இவங்க 2 பேரும் என்னென்ன சொல்லியிருப்பாங்க? எந்த 2 பேர்? விஷால், அருணை சொல்கிறேன். இவங்க அந்த டீம்லேயே இல்லை. இப்போ அன்ஷிதா பவித்ராலாம் பயங்கரமாக பொங்கியிருப்பாங்க, அது வேற. ஆனால் இவங்க வேடிக்கை பார்த்தாங்கல்ல உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க என்னென்ன சொல்லியிருப்பானுங்க? என்ன கடிக்குதுங்க பொண்ணு, ஐயோ கடிக்குதுங்க, பல்லு பட்டுச்சுன்னா அது இன்ஃபெக்ட் ஆகிட்டு அது வேற மாதிரி ஆயிடுங்க. இதெல்லாம் பண்ணலாமாங்க? குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க. இது ஒரு தப்பான உதாரணமாயிடாதா? சொசைட்டியில் இது தப்பாக போவாதா? சமூகம் என்னவா ஆகும் அப்படின்லாம் இஷ்டத்துக்கு பேசியிருப்பானுங்கல்ல. மஞ்சரி அதை பண்ணியிருந்தா, ஜாக்லின் கடிச்சிருந்தா இவங்க எப்படி அதை பேசியிருப்பாங்க? ஆனால் பவித்ரா கடிச்சா அது வந்து தப்பே கிடையாது. ட்ரெஸ்ஸுக்குள்ள ஜாக்லினோ இல்லை மஞ்சரி எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தா என்ன பேசியிருப்பாங்க? ஆனால் பவித்ராவும் அன்ஷிதாவும் அதை பண்ணலாம். அங்கே பேஸ் மேலேயே கோட்டையில் போய் உட்காரலாம் இவங்க. ஆனால் அவங்க 2 பேர் உட்கார்ந்து ஜாக்கோ மஞ்சரியோ பண்ணியிருந்தா அது தப்பு இல்லை? இப்போ ஜெஃப்ரி கல் எடுத்து ஒளிச்சு வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே தீபக்கும் முத்துக்குமரனும் பண்ணியிருந்தா அது தப்பு. இப்போ இவ்வளோ ஏங்க ராணவுக்கு அடிபட்டுருச்சுங்க, ஜெஃப்ரிக்கு அடிபட்டுருந்தா இவங்க வேற மாதிரி இல்லை துள்ளியிருப்பாங்க. அதை விஷாலும் சொல்கிறா, அப்படி வந்து வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்ஷிதாவும் பவித்ராவும் என்னெல்லாம் பேசியிருப்பாங்கல்ல, சௌந்தர்யா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? அப்போ நடிக்கிறான்னு சொல்லியிருப்பாங்களா ஜெஃப்ரியை? சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு இவனால தான் அடிபட்டிருக்கு. அதை நீ ஆக்சிடென்ட்னு பார்த்தாலும் இன்னொரு இடத்துல தீபக் அப்படி தூக்குற அடிக்கிற மாதிரி, அப்புறம் ஒளிச்சு வைக்கிற கல்ல, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வந்து எப்படி பெஸ்ட்ல வருது? அங்கேயே அந்த ஃபேவரட்டிசம் வந்துருச்சு இல்லை? அதனால தானங்க ஜெஃப்ரியும் பவித்ராவும் உள்ள வராங்க. எப்படிங்க வராங்க அவங்க உள்ள? ஜெஃப்ரி, பவித்ரா, இந்த அன்ஷிதா 3 பேருமே ஒஸ்ட் கேம் ஆடினவங்க. அவங்க வந்து பெஸ்ட்டில் வர்றாங்க. அதில் பெஸ்ட்டில் இவங்க சொல்கிறாங்க, பெஸ்ட்டில் இப்போ 2 பேர் வந்துடுறாங்க, பவித்ராவும் ஜெஃப்ரியும். அந்த சாய்ஸே முதல்ல தப்பு. கரெக்டா? இப்போ முத்துக்குமரன் தான் இப்போ பிக் பாஸ் வந்து அங்கே பொறுத்துக்கிட்டாரு போல இருக்கு. இந்த ஆங்கிளில் பாருங்களேன், பாசிட்டிவாக பார்ப்போம். இதுக்கு பின்னாடி வந்து வேற காரணம் இருக்கான்றதை அப்புறம் பேசுவோம். பாசிட்டிவாக பார்க்கும்போது சரி, எப்படி முத்துக்குமரன் இருக்கான், இவனுங்க உருட்டி 2 பேரை அனுப்புகிறாங்க, அதில் பெஸ்ட்டு தான்டா ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த டைமில் ஜெஃப்ரி அவுட் ஆகிட்டான். ஓகே, ஜெஃப்ரியே போயிட்டான். இப்போ பவித்ரா, முத்துக்குமரன் தான்டா ஜெயிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் ஒரு சைடு நிற்கிறாரு. சரி, ஒரு சைடு நிற்கலாம், ஒரு சைடு பிளாக் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் அலர்ட்டாக இருக்கணும். ஆனால் முட்டியில் கையை வச்சவர் கையை எடுக்கவே இல்லை கடைசி வரை. அவங்க பண்ணு சிம்பிளாக போட்டுனுக்குறாங்க. இதில் அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு, என்ன முத்து விட்டு கொடுத்தியா முத்துன்னு. அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க பவித்ரா. அதுக்கப்புறம் கேப்டன் சொல்லும்போது அது வந்து கரை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பண்ணுற ஒரு கேம். விட்டு கொடுத்தா நான் வந்தோன்னும் வெளியே தந்துடக்கூடாது. இதில் முத்து அப்படியே நின்று பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பவித்ராவுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு, அதனால நிற்கிறாரு. ஆனால் வெளியில் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுடைய பேரண்ட்டு அது வந்து இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து மயங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிற. அப்படி சரியா இது? இந்த மாதிரி போய் சொரிஞ்சா சோஷியல் மீடியாவை ஆப்போசிட்டில் வந்து அடித்தா ஐயோ பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கா? இது என்னது? இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம்? அப்படி பண்ணலாமா அதை? அவன் பிளேயராக அவன் விட்டு கொடுத்தா 3 முறை வந்து விட்டுருக்கான், 4வது முறை வரா, சரி அதனால விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோணிட்டு அவன் விட்டு கொடுக்கலாம். இல்லை அதை தாண்டி ஒரு கேம் இருக்கா, நான் இல்லை நாமினேஷன் போகிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறானா அப்படிங்கிறது முத்துக்குமரன் தான். ஆனால் இங்கே விட்டு கொடுக்குறான் அதுன்றது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நீ விட்டு கொடுக்கல முத்து அப்படின்னு சொல்லிட்டா, முத்து சொல்லிட்டா அதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பவித்ரா. இப்போ விஷால் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஆனால் பிக் பாஸ் வந்து இல்லை அந்த லெட்டரை படி அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை படிக்க வச்சு ஏன் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அதில் ஒரு கிளாரிட்டி அவர் கொடுக்கல, இனிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு குழப்பி விட்டாரு பிக் பாஸ்.
இப்போ கடைசி பாஸ் இதுதான், அதை கேன்சல் பண்ணுறேன் அதையும் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்படி தான் மீன் ஆகுது. அது இதுக்கப்புறமும் பாஸ் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து இவங்க பயங்கரமாக எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருந்தாங்க. இன்னும் முத்து உடையிறாரு. முத்து உடைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்று கேப்டன் இவன் தான் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இது ஆகலை அப்படிங்கிற அந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே இவனை வந்து கில் ட்ரிப்புக்குள்ளே தள்ளி அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் கதற விட்டோம். அதே போல் இப்போ பண்ணோன்னா பண்ணுவோம். ஏன்னா உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் இந்த வேலையை பார்க்க போகிறது இல்லை. பிக் பாஸ் வந்து பார்த்தா தான் உண்டு. அப்பயும் பிக் பாஸ் தான் பார்த்தாரு. ஸோ இப்போ வந்து உடைக்கிறதுக்காக உடச்சி விட்டாரு அப்படின்னும் அதை பார்க்கலாம். இதனால் ஸ்கோர் ஏறும், ஓட்டு ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட். அதுக்காக ஒரு ப்ளே நடந்துச்சு அப்படின்னு சில சொல்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் அது நடந்ததெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் ஒன்று தெளிவாக சொன்னார். முத்துக்குமரனை மட்டும் சொல்ல வெளியே போக சொல்லி. முத்துக்குமரன் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி விட்டு கொடுக்கணும் அப்படின்னா கதவை திறக்கிறேன், வெளியே போங்க அப்படின்ட்டாரு. சரியான அடி தான் அது. இதுக்கு முன்னாடி ஏன் கேட்கல? கேட்டிருக்கலாம். ஏன் இந்த டாஸ்க்லேயே கேட்டிருக்கலாம், இன்றைக்கே கேட்டிருக்கலாம். பெஸ்ட்டு ஹோஸ்ட்டில் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதெல்லாத்தையும் கேட்டார்னா அப்புறம் விஜேஎஸ் என்ன தான் பண்ணுவார்? இப்போ விஜேஎஸ் வந்து இந்த பிங்க் டீம் பண்ண அயோக்கியத்தனங்கள்லாம் எடுத்து வெளியே போடணும். அவ்வளவு நியாயமாக இந்த எல்லோ டீமும் ப்ளூ டீமும் சேர்ந்து பெண்கள் 2 பெண்கள் இருக்கிறாங்க, அதனால 2 பெண்களை மட்டும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கண்ணியமாக விளையாட வந்தாங்கல்ல. அதுவே பண்ணியிருக்க தேவையில்லை. ஆனால் அதை பண்ணவங்களையும் இவ்வளோ வெறுப்படைய செய்கிறது இருக்குல்ல, இவ்வளோ மோசமாக விளையாடுறது இருக்குல்ல. இதில் விளையாடிட்டு இவங்க ஒஸ்ட்டுக்கு வேற சொல்லுவாங்களாம். ஒஸ்ட்டுக்கு வந்து மஞ்சரி பேரை எடுத்துகிட்டு வராங்க. சவுண்டு அன்ஷிதாவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் ஆப்ஷனில் வராங்க. ஜாக்கு, ரயானை எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை போட்டுருவாங்க. ஒஸ்ட்டில் அன்ஷிதா இருக்க வேண்டிய ஆள் தான். அந்த டீமில் அன்ஷிதா ஒஸ்ட்டில் இருக்காங்கன்னா அப்போ கடிச்ச பவித்ராவும் அங்கே தான் இருக்கணும். சீட் பண்ண ஜெஃப்ரியும் அங்கே தான் இருக்கணும். மோசமான ஜெஃப்ரியும் அங்கே தான் இருக்கணும். வார்னிங் கொடுக்கணும்ல. ஏன்னா எத்தனை முறைங்க பொய் சொல்லிட்டு தலையில் அடிபட்டுடுச்சு, வயிறு வலி, ஐயோ கழுத்து நெருகிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு ஓடுருவியா தோக்குற டைம்ல எல்லாம். அப்போ இப்படி போங்காட்டம் ஆடிட்டு இருக்கிற, இப்படி ஆடுற ஒரு பிளேயரை வந்து பிளேயரே கிடையாது முதல்ல. அப்புறம் எப்படி பெஸ்ட்டு ஹோஸ்ட்னு எடுத்துகிட்டு வருது? முதல்ல பிளேயராகவே பார்க்க முடியாது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க கேவலமாக விளையாடினாங்க. ஃபேவரட்டிசம், குரூப்பிசம் அங்கேயே வந்துருச்சு. இங்கே முத்துவை முன்னாடி வச்சு அடிக்கும்போது தன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி உடஞ்சி அழுகுறாரு, சாரி கேட்குறாரு, கதறாரு. ஆனாலும் பிக் பாஸ் வந்து அங்கே சொல்லலை, எதுவும் பதில் சொல்லவே இல்லை. விஜேஎஸ் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் சொல்லணும்னா அவர் தானே சொல்லணும். எப்படியும் கேப்டன்சி டாஸ்க் வைப்பாங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீயும் கட் பண்ணால் கூட நல்லது தான். இந்த வாரம் ரயானை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் எவிக்டா டபுள் எவிக்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் டபுள் எவிக்ட்னா ரயான் ரஞ்சித் போக வாய்ப்பு இருக்குது, இல்லை மஞ்சரி ரஞ்சித் போக வாய்ப்பு இருக்குது, இல்லை டெஸ்ட்டு நடந்து ரயான் மஞ்சரியும் கூட தூக்கலாம். இந்த 3 பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது. அடுத்து இப்போ என்ன கடைசியாக என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சரியாக விளையாடுறவன் இருக்கான்ல, அவங்ககிட்ட அவன் பண்ணுற ஒரு சின்ன தப்பை கூட ஹைலைட் பண்ணி கரெக்ட் பண்ணுறது அது நல்ல விஷயம்தான். ஒரு பக்கம் பார்க்கும்போது அது ஒர்க்கிங்கில், ஸ்கூலில், காலேஜில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஃபேவரட் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இருப்பான். ஆனால் பண்ணுற சின்ன தப்புக்கு பெருசாக அடிப்பாங்க. மற்றவங்க பண்ணலாம். இப்போ தர்ஷிகா சொன்னாங்கல்ல, அருண் வந்து அப்படிதான், ஆனால் நீ பண்ணலாமான்னாங்களா, அது போங்கு. அது கண்டஸ்டன்ட் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லலாம், விஜேஎஸ் வந்து சொல்லலாம். சின்ன தப்பு பண்ணும்போது அடிக்கிறார். இதுக்கு முன்னாடி டைட்டில் வின்னரான எல்லா கண்டஸ்டன்ட்டுமே இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. முத்துக்குமரன் இங்கே மாட்டிக்கிட்டாரு. முத்துக்குமரன் எல்லாமே கரெக்டாக விளையாட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கில் ட்ரிப்பில் தான் அடிக்கவே முடியும் முத்துக்குமரனை. ஸோ அதை யூஸ் பண்ணி முத்துக்குமரனை அடித்தா தான் அது ஹைலைட் ஆகும். அதை யூஸ் பண்ணி எல்லாரையும் அடிக்கிற மாதிரி அடித்தார். மற்றவங்கெல்லாம் பேச்சுக்காக வந்து முத்துக்குமரன் பக்கத்தில் நின்ன மாதிரி தான் இருந்தது. மஞ்சரி வந்து கேம் முடிச்சுட்டு போகும்போதே சொல்லிட்டாங்க, டேய் கேவலமாக நடிக்காதரா, சும்மா பேசாதரா, நீ பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது கரெக்ட். அதே போல் அதே மஞ்சரி தான் முத்துக்குமரன் உடஞ்சி அழும்போது அவங்களும் குரலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தழுதழுக்குது. அப்படியே ஜாக்லின் வராங்க, டேய் அழாதரா அப்படின்றாங்க. இதில் விஷால் அவர் வந்து கட்டி பிடிச்சி, இல்லை முத்து எல்லாரும் தான் தப்பு பண்ணுற முத்து அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேக்காக தான் இருக்குது. உனக்கு புரிஞ்சிருச்சா? முத்துக்கு புரிஞ்சிடும், முத்து கேமை மாற்றிடுவான். ஆனால் நீ மாற்றிவியா தம்பி விஷால்? இங்கே தான் அப்பட்டமாக தெரியுதாப்பா. நீ முத்து பேரை வந்து பெஸ்ட்டில் எப்போவுமே சொன்னது இல்லைங்க விஷால். மற்றவங்க கூட சொல்லியிருக்காங்க, அந்த கேங்கில் இருக்கிறவங்க. இந்த விஷால் அருண் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எங்கடா இருக்கு உங்ககிட்ட நேர்மை? அந்த நேர்மைன்ற சுத்தமாக இல்லைல்ல. அப்பட்டமாக எல்லாருமே ஒத்துக்கிட்டாலே இவங்க ஒத்துக்க மாட்டாங்க.
இதில் அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது. ஸோ இப்படி அப்பட்டமாக இவங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க. பிக் பாஸ் இதை யூஸ் பண்ணி முத்துவை முன்னிலைப்படுத்தி அடிச்சதுல இது பெருசாயிடுச்சு, வெளியவும் பெருசாயிடுச்சு, உள்ளவும் பெருசாயிடுச்சு. இப்போ ரொம்ப ஃபீலும் பண்ணிருப்பான். வேற யாரையும் அடிச்சிருந்தா அவளை ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போ அவர் கேட்கும்போது தீபக் சொன்னதும் சூப்பராக இருந்ததுங்க. டேய் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டடா, நீ நீ பண்ணது தப்புடா, ஒஸ்டா இருக்குடா அப்படின்னு சொன்னார்ல, அதில் இருக்கிற ஒரு அக்கறை தெரிஞ்சுது. மஞ்சரி திட்டினதுலையும் ஒரு அக்கறை தெரிஞ்சுது. ஜாக்லினும் அதை கேட்க வர்றாங்க. இவர் சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு விட்டுறாங்க. மஞ்சரி திரும்பவும் கேட்குறோம் என்ன பிரச்சனை, என்னாச்சு என்னாச்சுன்னு போது இவர் வந்து ஸ்ட்ரைட்டாக அதை சொல்லவும் முடியல. அதை சொன்னால் என்ன நடக்கும், அடுத்து என்னமாகும், எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் தெரியுது. ஸோ அதனால தான் பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துன்னு சொல்லாமல் அந்த புள்ள கேப்டன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னு அதையும் யோசித்தேன். ஸ்ட்ரக் ஆகிட்டேன், டைவர்ட் ஆகிட்டேன் அப்படி. அவர் டைவர்ட் ஆகிட்டேன்னு சொன்னது வந்து வேற சென்ஸ் இல்லை, வேற விஷயத்த நினச்சி. இவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து அழகில் மயங்கி டைவர்ட் ஆகிட்டாரு. உருட்டுகள் அப்படி தானே பண்ணும். போய் ட்ரிகர் பண்ணுறாங்களாமா, சொரிஞ்சு விட்டுருக்கானுங்க. பதில் கொடுப்பாங்க, அவங்களுக்கான பதில் நான் கொடுக்க விரும்பல, அந்த பீஸுங்கெல்லாம் ஓரமாக தள்ளணும். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு வந்து ஜெஃப்ரி, அன்ஷிதா, யார் பொய் சொல்லி வயிறு வலின்ட்டு ஓரமாக உட்காந்து போங்காட்ட ஆடினேன், கழுத்து வலி கழுத்து நெரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போங்காட்ட ஆடினேன். இந்த நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போங்காட்டம் ஆடுற மற்றவங்களை எப்பவுமே கீழே நினைக்கிற இந்த அன்ஷிதா பெஸ்ட் பிளேயரா? இதில் பவித்ரா ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்ச கடிச்ச பவித்ரா பெஸ்ட் பிளேயரா? அங்கே வந்து ஃபிசிக்கலில் ஹேண்டில் பண்ண ஜெஃப்ரி, இல்லை திருடி கல்லை ஒழிச்சு வச்ச இவன் பெஸ்ட் பிளேயரா? என்ன இருக்குங்க பெஸ்ட் பிளேயர்னு சொல்கிறது? இவங்க பெஸ்ட் பிளேயரா? முத்து டீம் வந்து ஒஸ்டா இதை வேற ஊட்டிட்டு இருக்குங்க சில டப்பாக்கள். இந்த டப்பாக்கள் வந்து அப்படி தானே. இப்போ விஜேஎஸ் வந்து மொத்தமாக பிங்க் டீம் அடிச்சாருன்னா இப்போ சொல்லுங்கடா பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்னா அங்கேயே அது மாறும். இப்போ வந்து எல்லாரும் சாரி கேட்குறப்போ அதெல்லாம் ஃபேக்காக தான் தெரிஞ்சு. ஒரே ஒருத்தன் மட்டும்தான் உண்மையாக உடஞ்சி அழுதுட்டு இருந்தான், முத்துக்குமரன். அவர் திரும்ப கம்பேக் கொடுத்துருவாரு ப்ரொஃபஸர். கடைசியாக வந்து சொல்லிட்டு இருந்தால பவித்ரா கிட்ட பேசும்போது, என்ன மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசுங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்கன்னு உடையிறான்ல, அது உண்மை, அது நேர்மை தெரியும். அதில் ஒவ்வொன்றும் இத்தனை பேர் கிராமத்தில் இங்கே இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ முத்துக்குமரனுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா முத்துக்குமரனால ஸ்ட்ரைட்டாக ஒரு பலன் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அது பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது முத்துக்குமரன் கதை சொல்கிற அன்னைக்கே நான் சொன்னேன், இந்த கதை பல பேருக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு. அது மாதிரி முத்துக்குமரனின் வெற்றி பல பேருக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும். எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முத்துக்குமரன் பண்ண தப்புக்காக மட்டும் இல்லை, இது மற்றவங்களையும் டவுன் ஆக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அழுகுறாரு. கடைசி வரை பவித்ராக்காக விட்டு கொடுத்தா அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லி அந்த பொண்ணுடைய கேமையும் இது பண்ணக்கூடாது, அது என்னவா இவங்க திருப்புவாங்க அப்படி சொல்லிட்டு அதுவும் மண்டையில் ஓடினதுனால தான் அவர் வந்து டைவர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறதோட நிப்பாட்டுறாரு. அதை ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேங்கிறாரு. கடைசியாக பவித்ரா கேட்கும்போதா சொல்லுவார் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அங்கேயும் இல்லை நான் டைவர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரியாக்ஷன்லேயே புரியுது பவித்ராவுக்கு தெரியாமலாம் இல்லை இது. ஸோ நீன்றதுனால தான் பிக் பாஸ் வந்து இவ்வளோ கோவப்பட்டாரு அப்படின்னு பவித்ரா சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது, நிச்சயமாக இருக்கும்ல. ஏன்னா இந்த போட்டிக்காக பெஸ்ட்டு தேர்ந்தெடுக்கும் போது தான் மோசமாக தேர்ந்தெடுக்கிறானுங்க. அதில் ஒருத்தன் கரெக்டான நாள் வந்துருக்கிறான், அவனே ஜெயிக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் விட்டு கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அப்போ கோவம் வரதானே செய்யும். அதே போல் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்கலையேன்னு கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு சின்ன பையன் ஃப்ரெண்டாக இருந்தான் பாம்பேயில். அப்போ ஒர்க் பண்ணும்போது அவன் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு, லைசன்ஸ் இல்லை அவங்ககிட்ட, மாட்டிக்கிட்டான், ஹெல்மெட்டும் போடல மும்பையில். அப்போ மாட்டிக்கிட்டு போலீஸ்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருந்தான். அதை வந்து சொல்லும் போது எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. நீ பண்ணது தப்புடான்னா அவனுக்கு புரியவே இல்லை. இல்லைங்க எனக்கு முன்னாடி வந்து 4 பேர் போனாங்க, நான் வந்து போலீஸ் என்னை பிடிக்கும் போதே நான் காட்டுறேன், அங்கே பாரு ஒருத்தன் போகிறான், இங்கே பாரு ஒருத்தன் போகிறான்னு சொல்கிறேன், அவங்களெல்லாம் விட்டாங்க, என்னை மட்டும் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிகிட்டு இருந்தான். அப்படி நம்ம பேச முடியாதுல்ல. அவங்களெல்லாம் அவர் விட்டதில் ஃபேவரிட்டிசம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், காசு வாங்கியிருக்கலாம், வாங்காமல் இருக்கலாம். ஆனால் நீ மாட்டிட்ட, நீ ஒரு தப்பு பண்ணியிருக்கிற, உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்திருக்கணும். இல்லை அப்போ தப்புக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும், ஃபைன் கட்டி தான் ஆகணும். அவன் போயிட்டானேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி முத்துக்குமரன் இங்கே பண்ணது வந்து தவறு தான். ஏன்னா இது 12வது வாரம், அது முன்னாடியே வேற சொல்லிட்டாங்க, டாஸ்க் லெட்டரில் அவ்வளோ கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மக்களின் குரலாக நாங்கள் சொல்கிறோம், லெட்டரை அனுப்பிட்டோம், எல்லாத்தையும் பண்ணிட்டோம், திரும்ப இதே பண்ணுறீங்களே அப்படிங்கிறாரு பிக் பாஸ். கரெக்டு தானே அந்த கோபம்? இந்த லெட்டர் டாஸ்க் லெட்டர்லேயே அதுதானே இருக்குது. இங்கே வந்து 12வது வாரத்துடைய கேப்டன்சி மட்டும் கிடையாது, இது 13வது வாரத்தின் என்ட்ரி டிக்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு லெட்ஸ் பிகின் த கேம் அப்படின்னா, நீ வந்து முட்டியில் கையை வச்சுட்டு அந்த பொண்ணு பாவம் 3 முறை தோத்துருக்கு,
இதில் ஒரு மேனிப்புலேட் வேற பண்ணிட்டாங்க, எல்லாருடைய மைண்ட்லேயும் அவங்க முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க. என் லைஃப்லேயே இப்படி தான் தொடர்ந்து கிட்ட வந்து எனக்கு கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, சரி நீ எடுத்துக்க, நான் போய் மக்களை ஃபேஸ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமே மைண்டில் ஓடி இருக்கு. ஏன்னா ஹெவியாக விளையாடினதால, ஹெவியாக ப்ராசஸ் பண்ணதுனால, மைண்டு தூக்கம் இல்லாமல் இப்படி விளையாடினதுனால ஒரே டைமில் பேரலாக 4-5 விஷயம் நம்ம யோசிக்க முடியாது. சட்டன் நம்ம கூட நிறைய இடத்துல இந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் பண்ணும்போது அப்புறம் யோசிப்போம், என்னடா இந்த விஷயம் மட்டும் வந்தது, இன்னொன்று இருக்குது, அதை கவனிக்காமல் விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கலாம். அப்போ பார்க்கும்போது பாவம் 3 முறை தோத்துருக்குறாங்க, லைஃபோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க, லைஃப்பில் தான் அன்லக்கின்னு நினைக்கிறாங்க. சரி ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சி விட்டுருக்கலாம். அதுதான் விட்டுருக்க கூடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன பார்த்துக்கிறேன், பாவம்னு சொல்லிட்டு விட்டாரு. ஏன்னா அவர் ஆக்ஷன் கூட பண்ணல. தீபக் அதான் சொல்லிட்டு இருந்தார், கொஞ்சமாவது என்ன யோசிச்சுட்டு இருந்தாலும் உன் பாடி அந்த பக்கம் மூவ் ஆயிருக்கணும்லடா, கையாவது நீட்டு இருக்கணும், நீ கையை கூட எடுக்காம லைட்டா இப்படின்றார், அவ்வளோதான். அப்போ நீ வந்து ஒரு சைடா நின்ட்ட, சென்ட்ரல் நின்றுந்தா கூட பரவாயில்ல, ஒரு சைடா நின்றுட்டு இந்த பக்கம் பால் பெரிய பால் போகிறதுக்கு அளவில்லாத உனக்கு கேப்பை விட்டுட்டு இப்போ கையை வந்து தூக்காமையே அமைதியாக முட்டிலேயே வச்சுட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, இதுக்காக இவ்வளோ பேர் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம், உங்களை முன்னிலைப்படுத்து தானே, நீங்கள் என்ன இன்னொருத்தர் விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அடிச்சது. நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன், அதை அடிக்கணும் தான். ஏன்னா கேம் டஃப் ஆகும் போதாவது, இதுக்கு முன்னாடி தான் அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க, கேம் டஃப் ஆகிடுச்சு, இனிமேலாவது ஒழுங்காக விளையாடுங்கடா அப்படின்னு சொல்கிறதா கூட அதை எடுத்துக்கலாம். இன்னும் மற்றவங்களும் எக்ஸ்போஸ் ஆவாங்கல்ல, இப்போ ஹைலைட் ஆயிருக்கு இந்த விஷயம் முத்துவை வச்சு பண்ணதுனால. இனிமே யார் ஃபேவரட்டிசம் பண்ணாலும் நம்ம பார்ப்போம்ல, கூர்ந்து கவனிப்போம்ல, இதுக்கு முன்னாடி கவனிக்காதெல்லாம் இப்போ கவனிக்கப்படும். அந்த வகையில் இது நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். முத்துக்குமருக்கும் இது புரியுது. பவித்ரா சொன்னதும் நல்லா இருந்தது அந்த இடத்துல, நீங்கிறதுனால தான். இதில் பவித்ரா முடிஞ்சவரை அவங்கள முன்னிலைப்படுத்த பார்த்தாங்க. நான் 3 முறை தோத்துருக்கேன், 4வது முறை வந்திருக்கேன், முத்துக்குமரன் அழுகுறது எனக்கு ஹர்ட் ஆகுதுன்றாங்க. இதுக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் தெரில. இப்போ ரீமேட்ச் கேட்குறதோ, ரீமேட்ச்னு வச்சா இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு வச்சா முத்து தான் அடிப்பா. அப்படி இல்லை, அந்த கேமில் ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்குது. எல்லா மேட்ச்லையும் ஒருத்தர் தகுதியானவன் திறமையான ஜெயிச்சிட முடியாதுல்ல. ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்தால் ஜெஃப்ரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பவித்ராவுக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் முத்து தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக டாஸ்க் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போக போக பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பாசம் தேவையில்லை, அதை கேன்சல் பண்ணுறது கூட கரெக்டு தான். ஆனால் சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறது அது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்னு தெரியல. அதுக்கு ரயான் வெளியே போயிட்டாருன்னா அந்த பாஸ் ஜாக்லினுக்கு போயிடும், அப்புறம் ரஞ்சித்துக்கு போகாது. நிச்சயமாக ரஞ்சித்துக்கு போகணுன்னு இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். உடஞ்சி அழுதுருக்கிறாரு, கத்தி கதறிருக்கிறாரு. முத்துவுடைய கேமுக்கு இது கரெக்டு. எல்லா டைட்டில் வின்னரும் இந்த மாதிரி லோவை ஃபீல் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க, அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இவருக்கும் இது தேவை. திரும்ப கம்பேக் கொடுப்பாரு ப்ரொஃபஸர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ கூட இந்த பிளேல கூட அவருடைய தாட் என்னன்னு தெரில, பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே வந்து இந்த ஜெஃப்ரி டீமை வந்து முடிகிறதுக்கு அவனுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்காது. 94 கல்லை வந்து மொத்தமாக காலி பண்ணி பிரிச்சாங்கல்ல, அப்போ இந்த முயல் எடுக்கிறது மட்டும் அப்படியே அவ்வளோ நேரம் ஆகுமா? இறங்கி 6 பேர் இறங்கியிருந்தாங்கன்னா 5 நிமிஷத்தில் முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு போட்டி போட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனால் அங்கே நேர்மையாக விளையாடணும்னு நினச்ச ஒரு கால், இது தப்பான காலோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா. ஆனால் இப்படி இவ்வளோ ஹைலைட் பண்ணதுனால தான் ஜெஃப்ரி எந்த அளவுக்கு பூங்காட்ட ஆடுவான், இந்த பவித்ரா எந்த அளவுக்கு பூங்காட்ட ஆடுறாங்க, அன்ஷிதா எந்த அளவுக்கு பூங்காட்ட ஆடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியே வந்திருக்கு. இதை உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த சௌந்தர்யா, அருண், விஷால் இவனுங்க எந்த அளவுக்கு பூங்காட்ட ஆடுறானுங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியே வந்திருக்கு. இவங்க பண்ண தப்பெல்லாம் முத்துவோ, தீபக்கோ, மந்திரியோ, ஜாக்லினோ பண்ணியிருந்தா இவனுங்க பண்ணியிருக்கிறதே வேற. ஈவன் ரயான் கூட பண்ணியிருக்கிறதே வேற. இப்போ கூட அந்த எல்லோ டீம்ல இருந்தாலும் ரஞ்சித் நல்லவர் இவங்களுக்கு. அப்போ இந்த பக்கம் பெரிய குரூப் இன்னும் இருக்கு. போன வாரம் அதானே பார்த்தோம், அதனால தானே விஷால் கேப்டனே ஆனா. இந்த பக்கம் குரூப் தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக சொல்லிடலாம். அதான் ஜாக்லின் சொன்னோம், எனக்கு அப்போவே தெரியும் அவங்க தான் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ போன வாரம் நான் லோவா நின்றுட்டு இருந்தேன் தனியாக, என்ன போல் அங்கே ஒரு பொண்ணு நிற்குது அதனால விட்டு கொடுத்துட்டேன், இல்லை 4வது முறை வருது அதனால விட்டு கொடுத்துட்டேன், இல்லை நான் என்ன யோசிக்க முடியாமல் நான் இதை யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அதனால விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாலும் ஃபுல்லாக இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒன்று சொல்ல வரல. அதுதான் மறுபடியும் பவித்ரா வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி ட்ராமாவாகிடும், அது தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் சொல்லனாலும் தான் பிக் பாஸ்க்கும் புரிஞ்சு போச்சு, உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கும் புரிஞ்சிருச்சு, பவித்ராவுக்கும் புரிஞ்சிருச்சு.
ஸோ அதனால் திரும்ப திரும்ப அவங்க கேட்குறாங்க. அதுவும் காரணம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். கடைசியாக நான் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? விஜேஸ் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிற? விஜேஸ் வந்து இது ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்க தேவையில்லை. ஆனால் வேறு விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. முத்துக்குமரன் அடிக்கணும் தான், அதே நேரத்தில் அந்த பிங்க் டீமை வந்து புலகணும். அந்த பிங்க் டீமுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிற இந்த ரெட் டீம் இருக்குல்ல, அந்த ரெட் டீமை புலகணும். இதை புலப்பாரா? புலகணும், கண்டிப்பாக புலப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.